விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் மிகவும் முக்கியமான மெக்னீசியம் சல்பேட் உரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தாவரங்களில் இந்த மெக்னீசியம் சத்து பற்றாக்குறையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம், இந்த மெக்னீசியம் சல்பேட் உரத்தோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு தாவரங்களில் இந்த மெக்னீசியம் சத்து பற்றாக்குறையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை பெரும்பாலும் தாவரங்களுடைய முதிர்ந்தலைகள் தாங்க காணப்படும். இலைகளுடைய நுனி பகுதியில் ஃபர்ஸ்ட்டு வெளிரிய பச்சை நிறத்தில் தெரியுங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் ஃபுல்லாகவே மஞ்சள் கலர் ஆயிரும். இலையோட நுனியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே வருங்க. இலை நரம்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே இருக்குங்க. இதுதான் இந்த மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை சிம்டங்க. இந்த மெக்னீசியம் சத்து பற்றாக்குறையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மெக்னீசியம் சல்பேட் தாங்க பயன்படுத்துகிறோம். நம்ம இதை சாயில் அப்ளிகேஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஸ்ப்ரேயிங்கும் கொடுத்துக்கலாங்க. இந்த மெக்னீசியம் சல்பேட் உரத்தில் 9.6% மெக்னீசியமும் 12% சல்பரும் கூடவே மெக்னீசியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 16% இருக்கிறதால இலைகளில் அதிக அளவு குளோரோஃபில் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவி செய்யுதுங்க. இந்த குளோரோஃபில் அதிகமாகும் போது நமக்கு ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடப்படுதுங்க. இது மூலமாக நமக்கு அதிகமாக பூ பிஞ்சும் எடுக்க செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடி நடுவும் போது அடி ஓரமாக ஃபேக்டம்பாஸ் இல்லை டிஏபி பயன்படுத்தியிருப்போங்க. அப்படி மண்ணில் கரையாமல் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து கூட இந்த மெக்னீசியம் சல்பேட் பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குதுங்க. இது மூலமாக தாவரங்களுக்கும் நல்ல வேர் வளர்ச்சியும் தண்டு வளர்ச்சியும் கிடைக்குதுங்க. கூடவே பயிர்களும் நல்லா பசுமையாக கருகருன்னு இருக்குங்க. இந்த மெக்னீசியம் சல்பேட் வெள்ளை கலரில் கற்கண்டு மாதிரி தாங்க இருக்கும். இது நம்ம சாயில் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா பியூர் மெக்ன்ற பேரில் கிடைக்குதுங்க. இது ஒரு ஏக்கருக்கு 10 to 5 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதே ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் EDTA ஃபார்மில் சிலியேட்டட் மெக்னீசியமும் கிடைக்குதுங்க. இது 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 1 கிராம்லேருந்து 1.5 கிராம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இதை நம்ம ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இல்லை சாயில் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த மெக்னீசியம் சல்பேட் உரத்தோட பயன்கள்னு பார்க்கும்போது இலைகளில் அதிக அளவு குளோரோஃபிலை உற்பத்தி செஞ்சு ஒளிச்சேர்க்கையை அதிகமாக நடைபெறதுக்கு உதவி செய்யுதுங்க. தாவரங்கள் மண்ணிலிருந்து பாஸ்பரஸ் சத்தை எடுத்துக்கிறதுக்கும் அனைத்து விதமான பாகங்களுக்கு இந்த பாஸ்பரஸ் சத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த மெக்னீசியம் சல்பேட் ரொம்ப உதவி புரியுதுங்க. கொழுப்பு சத்து, எண்ணெய் சத்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் மாவு பொருட்கள் மாற்றம் பெறுவதற்கும் இந்த மெக்னீசியம் சல்பேட் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. தாவரங்களில் வரக்கூடிய மெக்னீசியம் சத்து பற்றாக்குறையை சரி செய்வது மட்டும் இல்லாமல் பயிரோடைய வளர்ச்சியும் ஊக்குவிச்சு அதிக மகசூல் பெறுவதற்கு மெக்னீசியம் சல்பேட் ரொம்பவே உதவி புரியுதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.